அனைவருக்கும் வணக்கம். இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது பொய்யாமொழி டாக்கீஸில் உங்கள் கூட நான் சசி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 துபாயில் நடத்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க, இந்தியா பவுலிங் பண்ணாங்க. ஸோ பாபர் அசாம் அண்ட் இமாம் உல்லாக்கு ஓப்பனிங் பேராக வந்தாங்க. ஆனால் வந்தோடனே சமியோட ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே பார்த்தீங்கன்னா 6 வைடு மொத்தம் 11 பந்து போட்டார். இதுவே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக சொல்கிறாங்க. ஏன்னா சுத்தமாக சமிக்கு அந்த ரிதமே வரவே இல்லை. ரிதம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ ஒரு வழியாக அந்த ஃபஸ்ட்டு ஓவரை முடிச்சிட்டாரு எப்படியோ. ஆனால் நீ எப்படி போட்டாலும் நான் ரொம்ப சுமாராக தாண்டா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது பாகிஸ்தானோட பேட்டிங். அது ஓப்பனிங்கில் அந்த மொமெண்டம் ஓப்பனிங்கில் அவங்க பில்ட் பண்ணுறதுக்குள்ளேயே கண்ணு திறக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கு இந்தியாவோட ஹார்திக் பாண்டியாவோட ஒரு முக்கியமான ஸ்பெல் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக போட்டார். ஸோ பாபர் அசாம் அண்ட் இமாம் உல்லாக்கு ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டாங்க. ஃபக்கர் ஜமான் இல்லாதது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களால அந்த ஸ்டார்டிங்கில் அவனை ஃபுல்லாக கரெக்டாக பில்ட் பண்ண முடியல, கரெக்டாக உட்காரல. பாபர் அசாம் ஒன் டே வரல. பாபர் அசாம் ஒன் டே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தூண் மாதிரி இங்கிட்டு சாயாமல் அங்கிட்டு சாயாமல் அந்த தூணை எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரு. பாபர் அசாம் விளாடாமல் போது நிலைமைகள் பாகிஸ்தான் டீமுக்கு பாபர் அசாம் விளாடாமல் ஒருபோதும் பாகிஸ்தான் ஜெயிக்காது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான பிளேயர். ஒரு காலத்தில் எப்படி விராட் கோலி இந்தியாவுக்கு இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு பாபர் அசாம் இருக்காரு. இன்றைக்கி இந்தியா விராட் கோலி இருந்தாலும் ஜெயிக்கும், இல்லாட்டியும் ஜெயிக்கும். அந்தளவுக்கு இந்தியாவோட அந்த ஸ்ட்ராங் லைனப் 11 பேர் கொண்ட குழு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இன்னும் அந்தளவுக்கு அவங்க புது பிளேயர் உருவாக்கவும் இல்லை. பாபர் அசாம் தானே அவங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். அவர் விளாண்டே ஆகணும். அவ்வளோ ஆல்ரெடி வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சீரீஸ் அடுத்த பாபர் அசாம் விளாடாமல் 2027 வேர்ல்டு கப்பு பாகிஸ்தான் செம்மியை வராது. இதே மாதிரி தான் லீக்கில் வெளில போவோம். அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இனிஷியலாக கேட்டு விட்டாலும் அதுக்கப்புறம் அந்த ரிஸ்வானும் சவுத் சைலும் ஓரளவு இழுத்து பிடிச்சாங்க. பட் ஆனால் ரன் ரேட் விட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டார்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இவ்வளோ சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா எப்படி ஒரு டெரபிக் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. டப்புன்னு அடித்து ஒரு 50 ரன்ஸ் இப்போ 7-8 ஓவரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்த பிளேயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு ஃபக்கர் ஜமான் இல்லாதது ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் அவங்களுக்கு. ஸோ சவுத் சைல் அண்டு ரிஸ்வான் அந்த இன்னிங்ஸ் ரன் ரேட்டை ஸ்லோ பண்ணதுனால ஒரு 30 ஓவருக்கு மேலே பிக் ஷாட் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால அவங்க அந்த பிக் ஷாட் போயிட்டு ரன் ரேட்டை பெருசாக முன்னாடி கொண்டு போக முடியாமல் அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணி மிடில் ஆர்டர் ஓரளவு பரவாயில்ல கம்பேர் டு டாப் 3 கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு 241 அடிச்சிருந்தாங்க. 241ன்றது இந்தியா 341 இருந்துச்சுன்னா இந்தியா ஜெயிக்க முடியாது. பிச்சில் பட்டு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தது. அதை வச்சு ஒரு 280 இருந்ததோட ஒரு மேனேஜபிள் ஸ்கோர் வந்திருக்கு. 240 ரொம்ப கம்மியான ஸ்கோரு. ஸோ 241 டார்கெட்டாக பண்ணி இந்தியா இறங்கினாங்க. இந்தியாவோட சுப்மன் கில்லோட பேட்டில் இருக்கிறது பேட்டால் கத்தியா இல்லை குச்சியான்னு தெரில, ஒரு கத்தி வச்சு வெட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது அவரோட பேட்டிங்கை பார்க்குறப்ப. அவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஸோ அந்த கத்தியை வச்சு பயங்கரமாக ஒரு 40 ரன்ஸ் அடித்தார். அதை அன்ஃபார்ச்சுனேட்லி அது சூப்பர் பால் அப்படி விழுந்து அப்ரார் அகமது போட்டு அப்படி விழுந்து ஸ்கிட் ஆகி டப்னு இருந்துச்சு விழுந்து அடிச்சுது. அவரோட அப்ரார் அகமது மட்டும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக அப்ரோச்சாக தெரியுற ஸ்பின்னரில். அவங்க சைடில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஒரு குட் ஒன் மாதிரி. அவங்கள்ட்ட ஒரு ஸ்பின்னர் அப்படியே அந்த அப்ரார் அகமது ஒரு டீசெண்டாக போடுறாரு. இப்போ தான் புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்களே ஸ்பின்னர் எதுவுமே இல்லை. பாகிஸ்தானோட பெரிய பலமே அவங்களோட மூணு பவுலிங் தான். அந்த ஹாரிஸ் ராஃப் அண்டு சாகின் ஷாஃப்ரடி அண்ட் நசீம் ஷா 3 பேர் தான். அவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பெல் சூப்பராக போட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல் ரோஹித் சர்மாவோட அந்த விக்கெட்டாக இருக்கட்டும், ஜிங்கு சக்குன்னு நான் அப்படி வெளில ஆட்டி ஒரு ஏக்கர் ஒன்று போட்டார், தெரிச்சிருச்சு ரோஹித் சர்மா. அந்த சூப்பர் பால் ஓப்பனிங் ஸ்பெல்லு 3 பேரும் டீசெண்டாக போட்டாங்க. அதனால் 240 ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இந்தியா 240 குவாலிட்டி டிஃபெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி பேட்டிங் பவுலிங் லைனப் இருக்கணும். அந்த 3 பேரை தவிர ஸ்பின்னர்ஸ் பெருசாக இங்கே இருந்த மாதிரி யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த விராட் கோலி என்னமோ ஒரு நாக்கு விளாண்டாருங்க. போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஆப்போசிட் ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் சூப்பராக அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். 3 பவுண்டரி 5 பவுண்டரி தான் அடிச்சிருந்தாரு. பட் ஆனால் சிங்கிள்ஸ் 1-2 36 வயசு என்னமோ ஆகுது. 36 வயசில் எப்படி இந்த மாதிரி ஃபிட்னஸ்லாம் அன்பிலீவபிள். வேர்ல்டு கிரிக்கெட்டில் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி நான் 9 வருஷமாக கிரிக்கெட் பார்த்துக்கிறேன். நான் 36-37 வயசுல இவ்வளோ ஒரு ஃபிட்னஸ் நான் பார்த்ததே இல்லை. 3 பவுண்டரி வாங்க 3 பவுண்டரி 5 பவுண்டரி தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 20 30 அந்த 70 ஓடி எடுத்திருக்கான் ஒரு மனுஷன். ஸோ அப்படி ஒரு ஃபிட்னஸில் இருக்கிறாப்புல பயங்கரமாக கடைசியில் 100 போர் வர மாட்டார்ன்ற மாதிரி அது ஒரு மாதிரி அதை முடித்த விதமெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு வழியாக இந்தியா செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. பாகிஸ்தான் வெளில போயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அடுத்து எனக்கு என்னமோ நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது அப்போ. ஏன்னா இந்தியாவோட ஒரு எச்சு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, பிளேயர் ஓரியன்டாக பவுலிங் பேட்டிங்லாம்
இன்னும் ட்ரெண்ட் போல்டு இருந்தாலும் நியூசிலாந்து இன்னும் வேறு லெவலில் போய் ஒரு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இந்தியாவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் போல்டு வந்து அதனால சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து நியூசிலாந்து போயிட்டார். எனக்கு வந்து மெயில் கான்ட்ராக்ட் வேணாம், நான் அது மாதிரி இதில் விளாண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார். லீக் மேட்ச்சில் விளாண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார். ஸோ அவர் வந்து இன்னும் பெரிய பலமாக இருந்திருக்கும். அது இல்லாமையே வந்து நியூசிலாந்து வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் பவுலிங் யூனிட்டாக இருக்காங்க. ஸ்பின்லையும் சரி, அந்த ஒரு கடப்பாறை பிச்சிலையும் போட்டு திருப்பாப்பில் ஷாண்ட்னர். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு என்னமோ நியூசிலாந்து தான் கப்படிப்பாங்கன்னு தோணுது. ஆனால் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நியூசிலாந்து இந்தியா ரெண்டில் ஒரு எட்ஜ் அதிகமாக வாய்ப்பு வந்து நியூசிலாந்து இருக்காப்புல தோணுது. பார்ப்போம். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக அடுத்த சண்டே வர்ற இந்தியா நியூசிலாந்து மேட்ச் அதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நமக்கு அது ஒரு சூப்பரான ட்ரீட்டாகவும் இருக்கும். யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை பற்றியும் பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட முடிஞ்சு நம்ம அடுத்த மேட்ச்சை பற்றியும் ரிவ்யூ பண்ணுவோம். தேங்க்யூ.